தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 2. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். ஏனெனில் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி முதலில் வந்தே தீரும். பின்னர் நெறிகெட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும். அவன் அழிவுக்குரியவன். தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தி கொள்வான். அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக்கொள்வான். நான் உங்களோடு இருந்த பொழுதே இவற்றை சொல்லி வந்தேன் என்பது உங்களுக்கு நினைவில்லையா? அவனுக்கு குறித்த காலம் வருமுன் அவன் வெளிப்படாதபடி இப்பொழுது அவனை தடுத்து வைத்திருப்பது எதுவென்பது உங்களுக்கு தெரியுமே. நெறிகேட்டை விளைவிக்கும் ஆற்றல் ஏற்கனவே மறைவாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் அதை இதுவரை தடுத்து வைத்திருப்பது அகற்றப்படும் வரை அது இப்படியே செயலாற்றி கொண்டிருக்கும். பின்னரே நெறி கெட்டவன் தோன்றுவான். ஆண்டவர் தம் வாயினால் ஊதி அவனை ஒழித்து விடுவார். அவர் வரும்போது அவரது தோற்றமே அவனை அழித்துவிடும். அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான். அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார். இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட சகோதர சகோதரிகளே, நாங்கள் கடவுளுக்கு உங்கள் பொருட்டு என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் தூய ஆவியால் தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்பு அடையும்படி கடவுள் உங்களை முதலாக தேர்ந்து கொண்டார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக.